ஆப்ஷன் ட்ரேடிங் எடுக்கிறவங்களுக்கு இது ஒரு பெஸ்ட்டான ஸ்ட்ராட்டஜி. இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து வீக்லி 5 to 6 ட்ரேட் கிடைக்கும். இதை தெளிவாக நான் சொல்கிற மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபாலோ பண்ணி அப்ளை பண்ணுங்கள். நீங்களும் பெஸ்ட்டாக வரலாம். அதாவது நம்ம வீடியோவை பார்க்குற எல்லாரும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த சப்ஸ்கிரைப் தான் என்னை மோட்டிவ் பண்ணும் அடுத்தடுத்த பெஸ்ட்டான வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு. உங்களுக்கு ஃபர்தராக மென்டார்ஷிப் டீட்டெயில்ஸ் வேணும்னா நீங்கள் டைரெக்டாக எனக்கு கால் பண்ணி கேட்கலாம். நம்ம இப்போது இந்த ஸ்ட்ராட்டஜிக்குள்ளே போகலாம். இந்த ஸ்ட்ராட்டஜியை எப்படி அப்ளை பண்ணுறதுன்னா, நமக்கு மார்க்கெட்டில் அதாவது ட்ரெண்டு தேவை. அது பை ட்ரெண்டோ இல்லை செல் ட்ரெண்டோ. எக்ஸாம்பிளுக்கு மார்க்கெட் பை ட்ரெண்டில் போய்கிட்டு இருக்கு. ஓகேவா? இந்த பை ட்ரெண்டில் போய்கிட்டு இருக்கும்போது நம்மளுக்கு இந்த மூவிங் ஆவரேஜ் தேவை. மூவிங் ஆவரேஜ் எதை எடுத்துக்கணும்னா 20 மூவிங் ஆவரேஜ் எடுத்துக்கணும். 20 மூவிங் ஆவரேஜ் இந்த மாதிரி போய்கிட்டு இருக்கும். அப்போது மார்க்கெட் என்ன ஆகும்னா சடனாக ட்ராப் ஆகும். இந்த சடனாக ட்ராப் ஆகும்போது என்னென்னா அக்ரெசிவாக ட்ராப் ஆகிட்டு மறுபடியும் பை ட்ரெண்டை பிடிக்கும். அப்போது இந்த பை ட்ரெண்டை பிடிக்குது இல்லையா, இந்த ஏரியாவில் தான் நாம்ளும் பை பண்ண போகிறோம். இந்த ஏரியாவை நம்ம எப்படி பை பண்ணுறதுங்கிறத நான் வந்து ஒரு தடவைக்கு 2 தடவை சொல்கிறேன். நல்லா தெளிவாக கவனிச்சிக்கோங்க. நம்ம இப்போ கேண்டலுக்குள்ளே போகலாம். அதாவது மார்க்கெட் என்ன ஆயிருக்குன்னா இது மாதிரி பிஃபோராக பை வந்திருக்கு. இது வந்து சடனாக ட்ராப் ஆகிருக்கு. ஓகேவா? இது வந்து 20 EMAன்னு வச்சுக்கோங்க. இந்த ஏரியாவில் மார்க்கெட் என்ன நடக்குங்கிறத நான் இந்த இடத்துல எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இது வந்து ஒரு 30 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம். அதை நான் 5 மினிட்ஸில் கன்வெர்ட் பண்ணியிருக்கேன்னு வச்சுக்கோங்க. மார்க்கெட்டில் இந்த ட்ராப் இருக்கு இல்லையா, இந்த ட்ராப் எப்படி இருக்குன்னா நம்மளுக்கு ஒரு டிஸ்பிளேஸ்மெண்ட் மூவ். டிஸ்பிளேஸ்மெண்ட் மூவ்னா ஒன்றும் இல்லை, நம்மளுக்கு ஸ்ட்ராங்காக செல் கேண்டிலாக வந்திருக்கணும் 5 மினிட்ஸில். ஓகேவா? இதுக்கான எக்ஸாம்பிள் நான் லைவ்லேயே காட்டுறேன். இப்போது இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் மூவ் தேவை. இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் மூவுக்கு அப்புறம் நம்மளுக்கு இந்த ஏரியாவில் என்ன ப்ரைஸ் ஆக்ஷன் நடக்கணும். அதாவது இந்த ஏரியாவில் 20 மூவிங் ஆவரேஜ் இருக்கும். இந்த 20 மூவிங் ஆவரேஜை டச் பண்ணலாம், ஆர் டச் பண்ணிவிட்டு கீழே பிரேக் வச்சுட்டு உள்ளே வெளியே வரலாம். அதாவது 5 மினிட்ஸில். இப்போது நம்மளுக்கு இந்த 20 மூவிங் ஆவரேஜ் இருக்குது. அதுக்கு மேலே மார்க்கெட் ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்குது. ஒரு நல்ல டிஸ்பிளேஸ்மெண்ட் வருது. ஓகேவா? இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும்னா மார்க்கெட்டில் நல்லா கவனிங்க. மார்க்கெட்டில் ஃபஸ்ட்டு பையர்ஸ் வரணும். பையர்ஸ் வந்த பிறகு செல்லர்ஸ் வருவாங்க. இந்த செல்லர்ஸை யார் வின் பண்ணுறாங்களோ அந்த சைடு மார்க்கெட் போகும். அதாவது ஆல்ரெடி நம்மளுக்கு பை சைடு தான், நம்மளும் பை சைடு தான் பார்க்குறோம். இதை நம்ம வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸில் எப்படி பார்க்கணுன்னா, நம்மளுக்கு பை ஆகிட்டு செல் ஆகுது இல்லையா, இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் ஃபார்ம் ஆகும். இந்த ரெசிஸ்டன்ஸ் நம்ம மார்க் பண்ணிவிட்டு இந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணணும். இந்த மாதிரி பிரேக் பண்ணி 5 மினிட்ஸில் க்ளோஸ் வைக்கும்போது மார்க்கெட் என்ன ஆகும்னா அதுக்கப்புறம் பை ஆகும். இப்போது நல்லா புரிஞ்சுக்கோங்க. மார்க்கெட்டில் ஒரு பை ட்ரெண்ட் இருக்குது, சடனாக ட்ராப் ஆகுது. ட்ராப் ஆகும்போது நம்மளுக்கு 20 EMAக்கு கிட்ட வருது மார்க்கெட்டு. இந்த 20 EMA கிட்ட வரும்போது என்ன பண்ணணும்? ஓகேவா? இப்போ பாருங்கள், இது 20 EMA. இந்த ட்ராப் எப்படி இருக்கணும்னா டிஸ்பிளேஸ்மெண்ட்டாக இருக்கணும். பேக் டு பேக் செல் கேண்டில், அதாவது பெரிய பெரிய கேண்டிலாக இருக்கணும். அப்போது மார்க்கெட் வந்து இந்த 20 EMA பக்கத்தில் வந்த பிறகு என்ன ஆகும்னா நம்மளுக்கு வந்து ஒரு பை, அதாவது ஒரு கேண்டில் 2 கேண்டில் பை ஆகலாம். பை ஆகிட்டு நம்மளுக்கு செல் ஆகும். செல் ஆகிற இடத்துல நம்மளுக்கு ரெசிஸ்டன்ஸ் கிடைக்கும். இந்த ரெசிஸ்டன்ஸை பையர்ஸ் வின் பண்ணணும். அதாவது இந்த செல்லர்ஸை பையர்ஸ் வின் பண்ணி க்ளோஸ் வைக்கணும். க்ளோஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த க்ளோஸ் வச்ச பிறகு நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த இடத்துல என்ட்ரி. ஓகேவா? நீங்கள் அக்ரெசிவாக ஸ்டாப் லாஸ் வைக்கிறதா இருந்தால் இங்கே வச்சுக்கலாம், இல்லைன்னா இந்த லோலையும் நீங்கள் ஸ்டாப் லாஸ் வச்சுக்கலாம் உங்கள் கேபிட்டலை பொறுத்து. நான் என்ன பண்ணுவேன்னா இந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் வச்சிருவேன். ஓகேவா? இப்போது இந்த இடத்துல நம்ம என்ட்ரியை போட்டு இந்த இடத்துல ஸ்டாப் லாஸு டார்கெட் வந்து 1:2. 1:1 வந்ததும் பிரேக் ஈவன் பண்ணிக்கோங்க. அதாவது இங்கே இருக்கிற எஸ்எல்லை மூவ் பண்ணி இந்த இடத்துல வச்சுக்கோங்க. ஓகேவா? இந்த ட்ரேடு வந்து உங்களுக்கு 90% அக்யூரசி கிடைக்கக்கூடிய ட்ரேடு. அது நீங்கள் என்ன பார்க்கணுன்னா இந்த இடத்துல டிஸ்பிளேஸ்மெண்ட்டான மூவை பார்க்கணும். ஓகேவா? டிஸ்பிளேஸ்மெண்ட் மூவ்னா ஒன்றும் இல்லை, பேக் டு பேக் ஸ்ட்ராங்கான ரெட் கேண்டில். ஓகேவா? மார்க்கெட் வந்து பையிங் ப்ரெஷரில் இருக்குன்னா, அதுவே மார்க்கெட் வந்து செல்லிங் ப்ரெஷரில் இருக்குன்னா ஸ்ட்ராங்கான பை கேண்டில் கிடைக்கும். ஓகேவா?
இப்போ நம்ம லைவ்ல பார்க்கலாம் இதை. இப்போ பாருங்க இது லைவ்ல இருக்கு. மார்க்கெட் வந்து பை ஆயிருக்கு. இந்த இடத்துல சடனாக ட்ராப் ஆயிருக்கு. இது வந்து 20 EMA 20 EMAக்கு மேலே மார்க்கெட் இருக்கு. ஓகேவா? பை ட்ரெண்டில் இருக்கும்போது சடனாக ட்ராப் ஆகணும். ஓகேவா? மறுபடியும் அதே ட்ரெண்டை நம்மளுக்கு ஃபாலோ பண்ணும். நீங்கள் இந்த ஏரியாவில் தான் நம்ம அந்த ட்ரேடு எடுக்க போகிறோம். இப்போ 30 மினிட்ஸ் டு கன்வெர்ட் 5 மினிட்ஸ். ஓகேவா? இந்த 5 மினிட்ஸ் வரும்போது இந்த இஎம்ஏவை ஆஃப் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இஎம்ஏவை ஆஃப் பண்ணிவிட்டு நம்மளுக்கு இந்த இடத்துல பார்த்தீங்களா உங்களுக்கு பேக் டு பேக் ஸ்ட்ராங்கான ரெட் கேண்டில் வந்திருக்கு. ஓகேவா? இந்த மாதிரி தான் நம்மளுக்கு வரணும் 5 மினிட்ஸில். எப்போ நம்மளுக்கு மார்க்கெட்டில் பாருங்கள் இந்த இடத்துல இருந்து லோ வந்திருக்கு, பை ஆகிருக்கு, பிரேக் ஆகிருக்கு, பை ஆகிருக்கு, பிரேக் ஆகிருக்கு. எப்போ உங்களுக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸை மார்க்கெட் பிரேக் பண்ணுதோ பாருங்கள், மார்க்கெட் ட்ராப் ஆகிருக்கு, பை ஆகிருக்கு, மறுபடியும் ட்ராப்பு. ஓகேவா? இந்த செல்லர்ஸை யார் வின் பண்ணுறாங்க? இந்த பையர்ஸ் வின் பண்ணுறாங்க. இந்த இடத்துல இருந்து நீங்கள் பை போகலாம். ஓகேவா? இந்த சினாரியோ நம்மளுக்கு எங்கே வரும்னா, அதாவது நான் அந்த கால் ஆப்ஷன்லேயே எடுத்தேன். அது எங்கே இருக்குன்னா இங்கே பாருங்கள், இந்த ஏரியாவில் இருக்குது. மார்க்கெட் வந்து நல்ல ட்ராப் ஆன பிறகு இந்த இடத்துல பாருங்கள் பையர்ஸு செல்லர்ஸு, அந்த செல்லர்ஸை பையர்ஸ் வின் பண்ணிட்டாங்க. இந்த ஏரியாவில் என்ட்ரி, இங்கே எக்ஸிட். ஓகேவா? இது நம்ம டீமில், அதாவது நம்ம ஸ்டூடெண்ட் வந்து 2 பேர் எடுத்தாங்க. அடுத்தது பாருங்கள், உங்களுக்கு இன்னும் 2 எக்ஸாம்பிள் காட்டுறேன். அதாவது இந்த இடத்துல பாருங்கள் 5 மினிட்ஸ், அதாவது நல்லா கவனிங்க. இந்த இடத்துல பாருங்கள் 5 மினிட்ஸில் இந்த இடத்துல அவ்வளோ பெட்டராக நம்மளுக்கு வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் இல்லை. இருந்தாலும் பேக் டு பேக் செல் கேண்டில் தான். மார்க்கெட் காலையில் ஓப்பன் ஆனதும் ஒரு பை ட்ராப் ஆகிருக்கு. அந்த செல்லர்ஸை பையர்ஸ் வின் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் மார்க்கெட் பை ஆகிருக்கு. ஓகேவா? இதே மாதிரி நம்ம நிறையா எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இங்கே பாருங்கள், நல்லா கவனிங்க. இதை மார்க்கெட் என்ன ஆயிருக்குன்னா கண்டினியூவாக பை ட்ரெண்ட்லேயே இருந்திருக்கு. பை ட்ரெண்டில் இருந்துட்டு சடனாக மார்க்கெட் செல் ஆகிருக்கு. இந்த செல் ஆகிட்டு நம்ம 20 EMAக்கு மேலே இருக்குது. இந்த ஏரியாவில் நம்மளுக்கு எப்படி என்ட்ரி கிடைச்சிருக்குன்னு பார்ப்போம். இங்கே நல்லா கவனிங்க, மார்க்கெட் வந்து நல்லா செல்லாகி வந்திருக்கு, பை ஆகிருக்கு, இங்கே ட்ராப் ஆகிருக்கு. ஓகேவா? இந்த செல்லர்ஸை இந்த பையர்ஸ் வின் பண்ணியிருக்காங்க. இந்த பையர்ஸ்க்கு அப்புறம் மார்க்கெட் எப்படி பை ஆகிருக்குன்னு பாருங்கள். இதை தான் நான் சொல்ல வர்றது. இதை நீங்கள் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இப்படியே ஃபாலோ பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிங்களா நீங்களும் சக்ஸஸ்ஃபுல்லாக வரலாம். ஆனால் இந்த என்ட்ரி வந்து வீக்லி ஒரு 5 to 6 டைம் வரும். அந்த 5 to 6 டைம் நீங்கள் தெளிவாக பார்த்து எடுத்தீங்களா நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக வரலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாச்சும் டவுட் இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி டெலகிராம்லேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்மளோட மென்டார்ஷிப் இருக்குது. அந்த மென்டார்ஷிப் பற்றி உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வேணும்னா நீங்கள் டைரெக்டாக நம்மளுக்கு டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது, இந்த கீழே இருக்கிற நம்பருக்கும் நீங்கள் காண்டாக்ட் பண்ணி கேட்கலாம்.